ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான தேங்காய் சாதமும் கூவக்காய் ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோட்டி இதில் கடுகு, ஜீரகம் இது 2மே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து குட்டியாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதிலே ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ வந்து அடுத்ததாக நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து இதில் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து கோவக்காய் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கோவக்காவும் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து மூடி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு வந்து வேக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாஃப்டாக அந்த கோவக்காய் வந்து ரெடி ஆகிடும். கடைசியாக வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் இதில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா டேஸ்டியான கோவக்காய் மசாலா ஃப்ரை வந்து ரெடி. இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக வந்து தேங்காய் சாதம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஸோ கடாயில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சோட்டு இதில் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. 1 கப் அளவுக்கு வந்து தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து சாதம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து மல்லி இலையை வந்து இதில் வந்து தூவி விட்டு இறக்கணும்னா சூப்பரான தேங்காய் சாதம் வந்து ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி டேஸ்டிங்.